Taste the Daily. இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அம்பலப்பட்டு போன ஸ்டாலின் இனி நாம் சொல்லும் பொய்யை மக்கள் நம்ப மாட்டார்கள் என உணர்ந்து அதிகாரிகளை அனுப்பி பேச வைத்திருக்கிறார். அந்த அதிகாரிகளும் தாங்கள் ஒரு அரசு அதிகாரி என்பதை மறந்து திமுகவினரை போலவே சிரிக்காமல் ஜோக் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை அரசியல்வாதி ஏமாற்றினாலும் சரி, அரசு அதிகாரிகள் ஏமாற்றினாலும் சரி, கேள்விகளை முன்வைப்பது நம் கடமை. அந்த வகையில் ஸ்டாலினின் குரலாக ஒலித்த அமுதா அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை. மத்திய அரசாங்கத்தோடைய AISHE நிறுவனத்தோட சர்வேல 21 பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் 47%. இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட். அதாவது ஸ்டாலினின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார் அமுதா அவர்கள். புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். அதாவது 2021-2022 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகுதான் இந்த திட்டமே தொடங்கப்பட்டது. அதற்கும் 2021-2022 ஆண்டில் உயர்கல்வி சேர்க்கையில் 47% தமிழகம் பெற்றதற்கும் என்ன சம்பந்தம்? எப்படி சம்பந்தம்? சரி, உங்கள் கணக்குப்படி ஸ்டாலினின் புதுமை பெண் திட்டம்தான் இதற்கு காரணம் என வைத்துக் கொண்டாலும் 2019-2020 ஆண்டில் தமிழகத்தின் உயர்கல்வி சேர்க்கை சதவிகிதமானது 49% இருந்தது. அது ஏன் 47ஆக குறைந்தது எனில், புதுமை பெண் திட்டம் என்கின்ற பெயரில் சிலருக்கு மட்டும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுப்பதனால் மற்ற மாணவர்கள் கல்லூரிக்கே வர வேண்டாம் என முடிவெடுத்து விட்டார்கள் என சொல்லலாமா? அப்படி சொன்னால் சம்பந்தமில்லாமல் ஏன் உளறுகிறீர்கள் என நீங்கள் கேட்பீர்கள் தானே. ஸ்டாலினுக்காக நீங்கள் உளறுவது அப்படித்தான் இருக்கிறது. ஸ்டாலினின் இந்த திட்டம் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது நாடறிந்த உண்மை. IAS அதிகாரி உங்களுக்கு தெரியாதா? குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டுருக்கு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சு. இதுதான் பெரிய காமெடியே. இதே ஸ்கிரிப்டை ஸ்டாலினும் ஒரு முறை பேசினார். இப்படி பேசுபவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், மாணவர் சேர்க்கை இல்லாமல் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதே அது ஏன்? காலை உணவு திட்டத்தில் போடும் பொங்கல் அந்த 207 பள்ளியில் மட்டும் பொங்கவில்லையா என்ன? சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியே சென்று சேரவில்லை என இதே அரசு தானே அறிக்கை ஒன்றையும் செய்தியாக கொடுத்தது. இரண்டில் எது உண்மை? கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது, வருகை அதிகரித்துள்ளது என சொல்லும் அதிகாரி அவர்களே, அதற்கு எது அளவுகோல்? எதன் அடிப்படையில் அதை சொல்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்களேன் பார்ப்போம். MBBS 10th 7.5% நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து கடந்த ஆண்டு 583 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 ஸ்ட்ரீம்ஸில் இது வாங்கியிருக்காங்க, அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னே தட் இஸ் 23-24 அகாடமிக் இயரில் 625, அதுக்கு முன்னே 625. இந்த கரண்ட் இயரில் இன்னைக்கு வரைக்கும் 623 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இன்னும் கொஞ்சம் புது அட்மிஷன்ஸு புது ஸ்ட்ரென்த்து சேர்ந்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கூடன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரவுண்டு நடந்துட்டு இருக்குது. இது 4th 5th ரவுண்ட் வரைக்கும் போகுது. ஸோ அந்த ரவுண்டு முடித்த பிறகு தான் நம்ம இந்த இயரோடைய கணக்கு கரெக்டாக சொல்ல முடியும். இது கொடுமையிலும் கொடுமை. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள்தான். இவர்கள் போகிற போக்கில் அதையும் ஸ்டாலின் கணக்கில் எழுதுகிறார்கள். கேட்டால் தமிழகத்தின் சாதனையை, தமிழக அரசின் சாதனையை சொல்கிறோம் என்கிறார்கள். ஆக மொத்தம் ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த திட்டத்தால் தாக்கம் எதுவும் இல்லை. இன்றளவும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது அதிமுகவின் திட்டங்களே என்பது தெளிவாக புரிகிறது. IAS அதிகாரிகளே, உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறோம். 2020ஆம் ஆண்டு, அதாவது அதிமுக ஆட்சியில் இந்திய அளவில் 20வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் இன்று 29வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. 21வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்று 76வது இடத்திற்கும்,
41வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 68வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது. 64வது இடத்தில் இருந்த அழகப்பா பல்கலைக்கழகம் இன்று 73வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இந்திய அளவில் முதல் 100 கல்லூரிகளில் 84வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடத்திற்குள் வரவே இல்லை. மிகவும் பின்தங்கிய பட்டியலில் இருந்து வெளியேறியிருக்கிறது. இது ஒட்டுமொத்த பட்டியல். இதேபோல் பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்களும் வெளியாகி உள்ளன. அதில் 2020ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 12வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கும், 13வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடத்திற்கும், 22வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 38வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல 60வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 85வது இடத்திற்கும், 83வது இடத்தில் இருந்த பெரியார் பல்கலைக்கழகம் 94வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நம் கல்வி கட்டமைப்பு சரிவை சந்தித்துள்ளது என்பதே உண்மை. தெலுங்கானா முதல்வரை அழைத்து வந்து இந்த பெரும் சரிவுதான் எங்கள் ஸ்டாலின் செய்த சாதனை என சொல்லுங்கள், நல்லா மொச்சுவார். அட நாங்க சொல்லல மேடம், பாமர ஜனங்க தானே, கொஞ்சமா இங்கிலீஷ் கலந்து பேசுனா நம்பிடுவாங்கன்னு இளக்காரமா நினைக்கிறீங்களே, அந்த ஜனங்க சொல்றாங்க.